फ्रेंड्स इनकी நம்ம 4th स्टैंडर्ड 5th लेसन पापोमा लेसन नेम என்ன தெரியுமா दोस्त की पोशाक दोस्तனா फ्रेंड पोशाकனா ड्रेस फ्रेंडோட ड्रेस வச்சு லெசனுக்குள்ள போலாமா வாங்க லெசனுக்குள்ள போலாம் दोस्त की पोशाक அப்படினா दोस्तனா फ्रेंड की पोशाकனா फ्रेंडோட ड्रेस एक बार नज़रुद्दीन नेम उस अपने बहुत पुराने दोस्त जवाल साहब से मिले அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து புரானே दोस्तனா ஓல்டு ஃப்ரெண்டு जवाल साहब இப்போ जवालங்கிற பேர் से मिले சந்திச்சாங்க अपने पुराने दोस्त से मिलकर वे बड़े खुश हुए அவங்க ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யாருக்கு தான் இருக்காது பழைய ஃப்ரெண்டை பார்த்தா சந்தோஷம் அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்துச்சு कुछ देर கொஞ்ச நேரம் गपशप करने के बाद கொஞ்ச நேரம் गपशपனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் उन्होंने कहा அவங்க சொன்னாங்க चलो दोस्त मोहल्ले में घूमाए मोहल्लेனா வாங்க இந்த ஸ்ட்ரீட்டை சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜவால் சாப் ने जाने से मना कर दिया ஜவால் சாப் இருக்கார்ல அவர் வேண்டான்ட்டாரு எங்க வேண்டான்ட்டாரு ஸ்ட்ரீட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொன்னாங்களா அதுக்கு வேண்டான்ட்டாரு कर दिया और कहा அப்புறம் சொன்னாரு अपनी इस मामूली सी पोशाक में लोग से कैसे मिल सकता இந்த மாதிரி சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படி எல்லாரையும் மீட் பண்ணுவேன்னு சொல்லி ஜவால் சாப் சொல்கிறாரு नज़रुद्दीन ने कहा नज़रुद्दीन சொல்கிறாரு बस इतनी सी बात அவ்வளோதானா नज़रुद्दीन तुरंत उनके लिए अपनी एक बटकली अचकन निकाल कर लाए नज़रुद्दीन இருக்கார் இல்லையா அவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஜவால் சாபுக்கு வந்து அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து பட்கிளி அச்கன்னா கோட்டு பட்கிளின்னா ரொம்ப அப்படியே கிராண்டான ஒரு கோட்டை நிக்கால்கர் லாயே எடுத்துகிட்டு வந்தார் और कहा அப்புறம் சொன்னாரு इसे पहन लो இதை போட்டுக்கோங்க இதை வேர் பண்ணிக்கோங்க इसमें तुम खूब अच्छे लगोगे இதை நீ போட்டுக்கிட்டு ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க सब देखते रह जाएंगे எல்லாரும் ஒன்னே தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க बन टनकर दोनों घूमने निकले बन टनकर ரெடி ஆயிட்டு எல்லாரும் दोनों घूमने निकले ரெண்டு பேரும் சுத்த ஆரம்பிச்சு போனாங்க दोनों को लेकर दोस्त को लेकर नज़रुद्दीन पड़ोसी के घर गए दोस्त को लेकर ना फ्रेंड கூட்டிட்டு नज़रुद्दीन की पड़ोसी के घर गए पड़ोसीना பக்கத்து வீட்டுக்கு போனாங்க नज़रुद्दीन ने पड़ोसी से कहा नज़रुद्दीन வந்து पड़ोसी பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க ये है मेरा खास दोस्त ये என்னோட बेस्ट फ्रेंड जवाल साहब பேர் வந்து जवाल साहब आज कई साल बाद इनसे मुलाकात हुई ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள மீட் பண்ணிருக்கேன் मुलाकातனா மீட் பண்ணிருக்கேன் वैसे जो अचकन इन्होंने पहन रखी है वह मेरी है இவங்க Dress போட்டிருக்காங்க இல்லையா அது என்னோடது அப்படின்னு சொல்றாங்க வாங்க இந்த पैसेज फर्स्टல இருந்து பார்க்கலாம் एक बार नज़रुद्दीन अपने पुराने दोस्त जवाल साहब से मिले अपने पुराने दोस्त से मिलकर वे बड़े खुश हुए कुछ देर गपशप करने के बाद उन्होंने कहा चलो दोस्त मोहल्ले में घूम आए जवाल साहब ने जाने से मना कर दिया और कहा अपनी इस मामूली सी पोशाक में मैं लोग से नहीं मिल सकता नज़रुद्दीन ने कहा बस इतनी सी बात नज़रुद्दीन तुरंत उनके लिए अपनी एक बटकली अचकन निकाल कर लाए और कहा इसे पहन लो इसमें तुम खूब अच्छे लगोगे सब देखते रह जाएंगे बन टनकर दोनों घूमने निकले दोस्त को लेकर नज़रुद्दीन पड़ोसी के घर गए नज़रुद्दीन ने पड़ोसी से कहा ये है मेरे खास दोस्त जवाल साहब आज कई सालों बाद इनसे मुलाकात हुई है वैसे जो अचकन इन्होंने पहन रखी है वह मेरी है அப்படின்னு சொன்னாங்க வாங்க செகண்ட் पैसेज பார்க்கலாம் ये सुनकर जवाल साहब पर तो मानो गडो पानी बढ़ गया அதை கேட்ட உடனே जवाल साहब வந்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஏன்னா இது அவரோட ட்ரெஸ்ன்னு சொன்னார் இல்லையா बाहर निकलते ही வெளியில வந்த உடனே मुंह बनाकर उन्होंने नज़रुद्दीन से कहा मुंह बनाकर कोमा नज़रुद्दीन से कहा नज़रुद्दीन से சொல்றாரு तुम्हारी कैसी अकल है நீ எப்படிப்பட்டவன் क्या यह बताना जरूरी था कि ये अचकन तुम्हारी है நீ ஏன் இப்படி சொன்ன இந்த ட்ரெஸ் வந்து உன்னோடதுன்னு இது ரொம்ப முக்கியமா நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு கோபப்படுறார் யாரு ஜவால் சாப் யார்கிட்ட நஸருद्दीन ஏன் கோபப்படுறாரு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு இது என்னோட ஃப்ரெண்டு இந்த ட்ரெஸ் வந்து என்னோடன்னு சொன்னார்ல அதனால கோபப்படுறார் तुम्हारी पड़ोसी सोच रहा होगा कि मेरे पास अपने कपड़े है ही नहीं
உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன நினைப்பாங்க, இவனுக்குன்னு ட்ரெஸ் இல்லையா, நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஜவால் சாப் வந்து நசருதீனை பார்த்து கோவப்படுறாரு. வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ये सुनकर जवाल साहब पर तो मानो गड़ो पानी बढ़ गया। बाहर निकलते ही मुंह बनाकर उन्होंने नजरुद्दीन से कहा, तुम्हारी कैसी अक्ल है, क्या यह बताना जरूरी था कि यह अचकन तुम्हारी हैं? तुम्हारा पड़ोसी सोच रहा होगा कि मेरे पास अपने कपड़े है ही नहीं। வாங்க அடுத்து என்னது நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. नसरुद्दीन ने माफ़ी मांगते हुए कहा, गलती हो गई। नसरुद्दीन ने माफ़ी मांगते हुए कहा, नसरुद्दीन माफ़ीना சாரி கேட்டுட்டு என்ன சொன்னாரு, गलती हो गई, தப்பு பண்ணிட்டேன், अब ऐसा नहीं कहूँगा, இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன், இந்த கோட் வந்து என்னோடதுன்னு நன்மையில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு नसरुद्दीन யார்கிட்ட சொல்கிறாரு, ஜவால் சாப்பிட்ட. जब नसरुद्दीन उन्हें हुसैन साहब से मिलने वाले ले गया, हुसैन साहब இன்னொருத்தர்கிட்ட அவரை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரை, ஜவால் சாப். யார், நசருद्दीन. हुसैन साहब ने गर्व जोशी से उनका स्वागत सरकार किया. அதாவது ரொம்ப ஆர்வமாக வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். जब जवाल साहब के बारे में पूछा, जवाल साहब பற்றி கேட்கும் போது पूछा तो नसरुद्दीन ने कहा, नसरुद्दीन சொல்கிறாரு, जवाल साहब मेरे पुराने दोस्त हैं, इवर வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு, और इन्होंने जो अचकन पहनी है वह उनकी अपनी है. இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க இல்லையா, இது அவங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. जवाल साहब ने फिर नाराज हो गए. जवाल साहब வந்து திரும்பவும் கோவப்பட்டார், नाराज கோவப்பட்டார். बाहर जाकर बोले, झूठ बोलने को किसने कहा था तुमसे? பொய் சொல்கிறது பொய் சொல்லுன்னு யார் சொன்னா உன்ட்ட? झूठना பொய், बोलने को किसने कहा तुमसे, उनटे யார் சொன்னா? क्यों? नसरुद्दीन ने कहा. ये नसरुद्दीन சொல்றாரு, तुमने जैसा चाहा मैंने वैसा ही तो कहा. நீ எப்படி நினச்சி அதானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. पोशाक की बात कहे बिना काम नहीं चलता क्या? இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசாமல் உன்னால் இருக்க முடியாதா? उसके बारे में ना कहना ही अच्छा है, அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. ஜாவல் சாப்னே சம்ஜாயா. ஜாவல் சாப் வந்து புரிய வைக்கிறார், என்னன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னு அவசியமா, நீ இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். नसरुद्दीन ने माफ़ी मांगते हुए कहा, गलती हो गई, अब ऐसा नहीं कहूँगा. जब नसरुद्दीन ने उन्हें हुसैन साहब से मिलवाने ले गया, हुसैन साहब ने गर्वशी से उनका स्वागत सत्कार किया. जब जवाल साहब के बारे में पूछा तो नसरुद्दीन ने कहा, जवाल साहब मेरे पुराने दोस्त हैं और इन्होंने जो अचकन पहनी है वह इनकी अपनी ही है. जावल सब फिर नाराज हो गए. बाहर आकर बोले, झूठ बोलने किसने कहा तुमसे? क्यों? नसरुद्दीन ने कहा, तुम ऐसा जैसा चाहा तुमने जैसा चाहा मैंने वैसा ही तो कहा. पोशाक की बात कहे बिना काम नहीं चलता क्या? उसके बारे में ना कहना ही अच्छा है, जवाल साहब ने समझाया. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜவால் சாப் को लेकर नसरुद्दीन आगे बढ़े. ஜவால் சாப் கூட்டிட்டு நசருद्दीन என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. तभी एक अन्य पड़ोसी मिल गए. இன்னொரு நெய்பர் பார்த்தாங்க, எங்க போயிட்டு இருந்தாங்களே அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்த்தாங்க. नसरुद्दीन ने जवाल साहब का परिचय उनसे करवाया. नसरुद्दीन வந்து जवाल साहब का परिचय ना इंट्रोडक्शन பண்ணாங்க. मैं आपका परिचय अपने पुराने दोस्त से करवा दूं, என்னோட ஃப்ரெண்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ये है जवाल साहब, इधर जवाल साहब, और इन्होंने जो अचकन पहनी है उसके बारे में मैं चुप ही रहूं तो अच्छा है. இவர் ட்ரெஸ் போட்டிருக்காலே அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். जवाल साहब को लेकर नसरुद्दीन आगे बढ़े. तभी एक अन्य पड़ोसी मिल गए. नसरुद्दीन ने जवाल साहब का परिचय उनसे करवाया. मैं आपका परिचय अपने पुराने दोस्त से करवा दूं. यह है जवाल साहब और इन्होंने जो अचकन पहनी है इसके बारे में मैं चुप ही रहूं तो अच्छा है. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க மீனிங்ஸ் பார்த்துடலாம். दोस्त फ्रेंड, நண்பன், पोशाक पोशाक, ड्रेस उड़ई, पानी वाटर नीर, तुम्हारा युवर उन्नुடைய, पहन वेर अनिंद, सुनकर to hear கேட்பது, अच्छा गुड நல்ல, झूठ லை பொய். இப்போ வாங்க இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட நான் 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு கொஷினுக்கும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டிக்கோங்க. இப்போ வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தோஸ்த்?
Your options are dress, enemy, friend. Your time starts now. வெரி குட். ஆன்சர் என்ன? ஃப்ரெண்ட். தோஸ்ட்னா என்னது? ஃப்ரெண்ட். இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 2 போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாஃபி? மாஃபினா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்கிவ், டான்ஸ், டேஞ்சர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? ஃபர்கிவ். இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 3 போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஓல்டு ஃப்ரெண்ட்? ஓல்டு ஃப்ரெண்ட், அந்த ஓல்டு ஃப்ரெண்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜபால் ஷாப், ஹுசேன் ஷாஹப், நசுருதீன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? ஜபால் சாஹப் தான் ஓல்டு ஃப்ரெண்டோட நேம். இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 4 போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜூட்? ஜூட்னா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரூத், ட்ரஸ்ட், லை. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? ஜூட்னா என்னது? லை. இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் படோசி? படோசினா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் டாட்டர், நெய்பர், பேரண்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? நெய்பர். தோஸ்கே போஷாக் லெசன் உங்களுக்கு நடத்தும் போது எனக்கு ஒரு படத்தோட காமெடி ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? என்ன படத்தோட காமெடி? படம் பேர் ஞாபகம் இல்லை, பட் அந்த காமெடியாக இருக்குது. ரஜினி சாரும் செந்தில் சாரும் போட்டிருப்பாங்க இல்லையா? ரஜினியோட ட்ரெஸ் வந்து செந்தில் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் இது எந்த, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? அப்போது ஹைஃபை எனக்கும் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அங்கே வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இது என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.